ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 12 பிசிக்ஸ், அதாவது இயற்பியல், கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டாப் 12 கோல்டன் 5 மார்க் கொஸ்டின்ஸ் 25 க்கு 20 பிளஸ் வாங்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்சா அடிஷனலா 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன். பட் அதுல 1 3 மார்க் எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. முடிஞ்ச அந்த கொஸ்டின் சேர்த்து பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இது ஹோட்டல் எக்ஸாம் 2024க்கு. சரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரக்கூடியது ஆக்சியல் அண்ட் இக்வட்டோரியல் பிளேன். தனித்தனியா தான் கேட்பாங்க. தமிழ் அச்சுக்கோடு மற்றும் நடுவரை தளம். பட் இந்த கொஸ்டினை நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது யூனிட் 1ல வரக்கூடியது இது. யூனிட் 3லயும் இதே மாதிரி ஒண்ணு இருக்கு. இது எலக்ட்ரிக் ஃபீல்ட், மின்புலம். அது மேக்னெட்டிக் ஃபீல்ட், காந்தப்புலம். பட் ரெண்டுக்குமே லெட்டர்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கும் டெரிவேஷன்ல. சோ அதனால இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அதையும் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஒரு 5 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதே ஃபர்ஸ்ட் யூனிட்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு an electric dipole discuss its special cases. தமிழ்ல மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவை மற்றும் சிறப்பு நேர்வுகள். தேர்ட் கொஸ்டின் வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர், வாண்டிகிராஃப் மின்னியற்றி. ஃபோர்த் பாத்தீங்கன்னா காஸ் லாவோட, அதாவது காஸ் விதியோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன், முதல் பயன்பாடு என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an infinite long charge straight wire, அதாவது மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளம் கொண்ட கடத்தியால் மின்புலம். ஓகே, சோ இது ஃபர்ஸ்ட் நாலுமே ஃபர்ஸ்ட் யூனிட்ல தான். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல 2 5 மார்க் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது யூனிட் 2ல வரக்கூடியது மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் an electric current and obtain Ohm's law. தமிழ்ல மின்னோட்டத்தின் முன்மாதிரி வடிவம் மற்றும் ஓமின் விதி. அடுத்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், வீட்ஸ்டோன் சமன்சுற்று. அடுத்து கம்பேர் EMF of two cells using potentiometer, அதாவது மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசைகளை ஒப்பிடல். சோ இது யூனிட் 2ல வரக்கூடிய இந்த 3 கொஸ்டின். சோ இது 7 கொஸ்டின் ஆச்சு. இப்போ 8th கொஸ்டின் பார்ப்போம். 8th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது மின்மாற்றி. 9th கொஸ்டின் சீரிஸ் RLC சர்க்யூட், தொடர் RLC சுற்று. இது ரெண்டுமே 4th யூனிட்ல வரக்கூடியது. அப்புறம் 5th யூனிட்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகளினுடைய பண்புகள். அடுத்து 11th கொஸ்டின் பாத்தீங்கன்னா எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், டைப்ஸ் ஆஃப் எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். பட் டெக்ஸ்ட் புக்ல 2 தனித்தனியா இருக்கும். ஒரு தடவை ரெண்டுமே சேர்த்து கேட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், எமிஷன். ஓகே, முடிஞ்சவங்க ரெண்டையும் பாருங்க. கொஞ்சம் முடியாதவங்க அட்லீஸ்ட் இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம் மட்டுமாவது படிங்க. 12th கொஸ்டின் 6th யூனிட்ல வரக்கூடிய மிரர் ஈக்குவேஷன், அதாவது ஆடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த 12 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு இன்னும் கான்பிடென்ட்டா எல்லா 5 மார்க்ஸும் நான் எழுதணும் அப்படின்னீங்கன்னா அடிஷனலா 5th யூனிட், இது சில நேரம் 3 மார்க்ல தான் கேட்பாங்க. இன்டெகிரல் ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன், 4 ஈக்குவேஷன் இருக்குல்ல. இந்த 4 ஈக்குவேஷன் மட்டும் எழுதினாலே 5 மார்க்ல கேட்டா 4 மார்க் கிடைக்கும், 4 மார்க்ஸ். அது மேக்ஸ்வெல்லின் தொகை நுண்கணித வடிவ சமன்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 3rd யூனிட்ல வரக்கூடியது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு an infinite long current carrying straight conductor. தமிழ்ல மின்னோட்டம் பாயும் நீண்ட ஈரிலா கடத்தியால் ஒரு புள்ளியில் காந்தப்புலத்திற்கான கோவை, 3rd யூனிட். சோ இவ்வளவு கொஸ்டின்ஸ் தான். இதுல நீங்க எந்த கொஸ்டினுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்பதான் நம்ம சாலிடா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், ரைட்? சோ எல்லா டாபிக்ஸுமே தமிழ் மீடியம் சரி இங்கிலீஷ் மீடியம் சரி டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.